இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாப்பிடுறது, நித்திரை கொள்றது இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான அத்தியாவசிய தேவையோ, அதே மாதிரி இந்த ஃபோன்ல ரீல்ஸ் பார்க்குறது, அதிகமா சோசியல் மீடியாவுல ஸ்க்ரால் பண்றது ஒரு அத்தியாவசியமான யாராலையுமே தடுக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறி இருக்குது. எங்க போனாலும் என்ன செய்தாலும் இந்த ரீல்ஸ் பார்த்துக்கொண்டே இருக்கிறது எங்களுக்கு வேணும்னா ஹாப்பியா இருக்கலாம். ஆனா இதனால பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆமா, இப்ப சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது மனதளவுலையும் உடல் ரீதியாகவும் பல தாக்கங்கள் வரும் அப்படின்னு சொல்லி மனநல மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல முக்கியமா சின்னவங்களுக்கு மூளை செயலிழப்பு, ட்ரை ஐ சிண்ட்ரோம் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரியவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னா கவனச்சிதறல், ஞாபக மறதி, ஒற்றை தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும், மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் மனநல மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பொழுதுபோக்குக்காக ரீல்ஸ் பாக்குறது இப்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதை குறைச்சா எங்களோட ஆரோக்கியமும் மனநலமும் மேம்படும்.